Hi guys, so this is Deepika again. So after the previous video, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் ஹோம் ஃபேஷியல் கிட் கைண்ட் ஆஃப் திங் மாதிரி தான். ஸோ நான் யூஸ்வலி காலேஜ் டைம்ஸில் வந்து மந்த்லி ஒரு ஃபேஷியல் லைக் ஃப்ரூட் ஃபேஷியல் அந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபேஷியல் மாதிரி பண்ணுறோம். ஏதோ கெமிக்கல் இல்லாமல் எதனா ஒரு பேசிக் ஃப்ரூட் ஃபேஷியல் அந்த மாதிரி நேச்சுரல் ஃபேஷியல் பண்ணுவேன் இந்தியாவில் இருக்க வரைக்கும். ஸோ சிங்கப்பூர் வந்ததுலேருந்து லைக் ஒரு ஃபேஷியல் மந்த்லின்னு நான் ஹோல்சமாக பண்ணதில்லை. அண்ட் இங்கே வந்து ரொம்ப கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும். அண்ட் லைக் அதனாலேயோ இன்னமும் எனக்கு இங்கே போய் ஃபேஷியல்னு போய் பண்ணுறதுக்கு நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஸோ ஐ திங்க் ஸோ ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப ட்ரைனஸ் கொடுத்துச்சு. ஒரு ப்ளீச்சிங் ஃபேஷியல் லைக் டேன் ரிமூவல் ஃபேஷியல் மாதிரி பண்ணேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேர்ஸாக இருந்துச்சு. ரொம்ப ட்ரை ஆகிட்ட மாதிரி இருந்துச்சு ஸ்கின்னு. அதுக்கப்புறம் தான் ஸ்கின் ரொம்ப டேன் ஆன மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் நான் சிங்கப்பூரில் மோஸ்ட்லி ஃபேஷியல்னு எதுவும் பார்ட்டில் போனதில்லை. ஸோ அந்த ஒரு ஃபேஷியல் போடலை. ஸோ அதுக்கு என்ன நான் பண்ணல. அதனால் நான் மந்த்லி என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு ஃபேஷியல் ரொட்டீன் மாதிரி நானே எனக்கு ஸ்டெப்ஸ் போட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஹோம் ஃபேஷியல் கிட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருக்க ஸ்டெப் தான். நீங்கள் எதுவும் போய் வாங்கணும் இது இருக்காது வீட்டிலன்ற மாதிரில எல்லாமே வீட்டில் பேசிக்காக இருக்க திங்ஸ் வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் அண்ட் லைக் ஹேண்டி மாதிரி. எப்போ இன்னைக்கு வேணுமா டக்குன்னு பண்ண வீட்டில் இருக்கும் ப்ராடக்ட்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தான். ஸோ கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் யூஸ்வலாக வந்து ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லைக் கிளென்சிங். அண்ட் இதுலேயும் நான் டபுள் கிளென்சிங் பண்ணுவேன். ஸோ கிளென்சிங் ஒரு ஸ்டெப், தென் ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப்பிங் வந்து ஆஸ் ஐ செட் இன் ப்ரீவியஸ் வீடியோ நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இந்த ஃபேஷியல் ரொட்டீனுக்காக ஒரு மைல்ட் ஸ்க்ரப்பர் திங் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அண்ட் ஆஃப்டர் தேட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா லைக் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் பண்ண போகிறேன். அண்ட் ஆஃப்டர் தேட் ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு அண்ட் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு தென் ஷீட் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அண்ட் ஆஃப்டர் தேட் ஐம் ஜஸ்ட் கோன் டாப் இட் ஆஃப் வித் சம் மாய்ஸ்சரைசர் அண்ட் லைக் அவ்வளோதான். அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டெப்ஸாக லைக் கிளென்சர், மைல்ட் ஸ்க்ரப்பர், ஃபேஸ் ஷேவிங் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஷீட் மாஸ்க். ஓகே, இதுதான் என்னோடய ஸ்டெப்ஸ். அண்ட் இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் லைக் வீட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சு தான். ஸோ ஆஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு I just have taken some cotton pads. ஸோ இதில் வந்து அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சருக்கு I'm going to take some milk. ஸோ மில்க் கண்டினியூ ஒயிட்னால மில்க் ஒயிட்னால லைக் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ I'm just going to dip it in the cotton pad வந்து போட்டு டிப் பண்ணிவிட்டு I'm just gonna ஃபுல்லாக சோப் பண்ணிவிட்டு ரீசோட் பண்ணிவிடுங்க. I'm just gonna just wipe it. அவ்வளோதான், வேறு ரொம்ப அழுத்து பண்ணணும். பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ஹேண்டில் பண்ணாமல் அதனால் எல்லாம் மைல்டாக பண்ணுங்கள். ரொம்ப போட்டு இது பண்ண வேணாம். as you can see நான் ஒரே ரெட் தான் டிப் பண்ணேன். அதை வச்சு ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அவ்வளோ ஒன்றும் மில்க் தேவையில்லை. ஜஸ்ட் என்ன ஒரு வாட்டி அது சோப் பண்ணி எடுத்தோடனே இட் வில் பி எனஃப். ஸோ இதுலேருந்து as you can see டர்ட்ஸ் ஆப்வியஸ்லி தெரியும். இது கொஞ்சம் என்னோட லிப்ஸ்டிக் லிப் டிண்ட் மாதிரி போட்டேன். ஸோ டர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் வந்துடுச்சா. அண்ட் ஆஃப்டர் ஸோ செகண்ட் ஸ்டெப்பும் வந்து நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி டபுள் கிளென்சிங் தான் பண்ண போகிறேன். பட் அந்த செகண்ட் கிளென்சிங்க்கு நான் அது ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் அது கிளென்சிங் ப்ராசஸாகவும் இன்க்ளூட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்க்ரப்பருக்கு வந்து ஐம் ஜஸ்ட் கோன் யூஸ் திஸ் ஓட்ஸ், நார்மல் ஓட்ஸ், எதுவும் ஃப்ளேவர்டு இல்லை, வெறுமே
ரொம்ப நார்மல். இது நீங்கள் தொட்டு பார்த்தாலே அவ்வளோ ஒன்றும் ரஃப்பாக இருக்காது. ஸோ அதனால் ஐம் ஜஸ்ட் யூஸிங் திஸ் அஸ் ஸ்க்ரப்பர். ஜஸ்ட் சும்மா கையில் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சாஃப்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சும்மா ரேண்டமாக பண்ணிவிட்டு அண்ட் ஐ ஹேவ் திஸ் மில்கில் அந்த மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஜஸ்ட் சோக் ஆகுற மாதிரி. உங்களோட கன்சிஸ்டன்சி ஜஸ்ட் எடுத்தால் விழாமல் இருக்கணும் அந்த மாதிரி. பிகாஸ் ஏன்னா ஃபேஸில் போட்டு வைக்க போகிறோம் போது அது விழுந்து ரொம்ப லிக்விடியாக இருந்துச்சுன்னா இட் வில் நாட் பி நைஸ். ஸோ ஜஸ்ட் யூ கேன் யூஸ் ஸ்பூன் ஆர் லைக் சம் ஸ்பேச்சுலா ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு நல்லா இது பண்ணிவிட்டு தென் ஐம் ஜஸ்ட் கோனா அப்ளை இட். நத்திங் மச். இது வந்து இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா போட்டால் ஃபேஸில் போட்டு உங்களுக்கு ரொம்ப ஐ மீன் லைக் விழக்கூடாது. அந்த மாதிரி மெஸ்ஸி ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன் வந்து ஸ்க்ரப்பிங்கும் சொல்கிறேன் லைக் இது கிளென்சிங்கும் சொல்கிறேன்னா பிகாஸ் நான் இதில் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி இது கிளென்சராகவும் ஆக்ட் ஆகும். ஸ்க்ரப்பிங் எதுக்குன்னா இந்த ஐ மீன் லைக் ஓட்ஸ் போட்டிருக்கிறதுனால. அண்ட் இது ரொம்ப மைல்ட் ஸ்க்ரப்பர்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போதே உங்களோட நீங்கள் ஆப்வியஸ்லி எடுத்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் இந்த ஓட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்ஷாக இருக்காது ஆப்வியஸ்லி. நெக் ஏரியா விடாதீங்க. சின்ஸ் நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்ததுனால எனக்கு ஓட்ஸ் பத்தலை. ஸோ பட் உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பட் ஸோ யா ஸோ இது ஒரு 5 minutes மாதிரி அப்படியே விட்டுட்டு தென் யூ கேன் ஜஸ்ட் கையை வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டு யூ கேன் clean it off. ஸோ அதுக்குள்ளே we can just மினிட்ஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பட் ஸ்டில் இட்ஸ் ஸ்டிக்கி. இன்னும் ஒரு 2-3 minutes விட்டுட்டு தென் யூ கேன் ஸ்க்ரப் இட் ஆஃப் அண்ட் வாஷ் இட் ஆஃப். ஸோ இப்போ கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ட்ரை. ஸோ நான் இந்த ஸ்டேட்லேயே வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ ஐ ஹவ் கிளென்ஸ்ட் மை ஃபேஸ், ஐ மீன் லைக் வாஷ்ட் மை ஃபேஸ் வித் சம் lukewarm வாட்டர். இப்போவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் த ஓட்ஸ். அது கொஞ்சம் பிரைட்னிங் ஃபேக்டர் கொடுக்கும். ஸோ யா நெக்ஸ்ட் ஸ்டெப் போய் பார்க்கலாம். டு வாஷிங் தேட் தொட்டாலே உங்களுக்கு ஆக்சுவலி சாஃப்டாக இருக்கும். ஸோ நவ் வாட் ஐம் கோனா டூ இஸ் ஐம் கோனா ஷேவ் மை ஃபேஸ். ஸோ அதுக்கு ஐம் ஜஸ்ட் யூஸிங் சம் மாய்ஸ்சரைசர், எனி மாய்ஸ்சரைசர் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ நான் இந்த நியூட்ரிஜனை யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸ்ப்ரெட் அவுட். இந்த ஷேவிங் ஆஃப் ஃபேஸ் நான் அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் வெரி ரேர் சொல்ல போனால் ஜஸ்ட் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ ஹேவ் அ ஃப்ரெஷ் காட்டன். ஓகே, ஸோ இது சானிடைஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இதுதான் யூஸ் பண்ணுறேன். மேபி ஐ டூ யூஸ் அ ஷார்ட். ஆக்சுவலி ரொம்ப ஹேர்லாம் இருக்காது பட் ஜஸ்ட் ஸோ ஹோல்ட் யோர்ஸ் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் போங்க. ஸோ as you can see உங்களுக்கு ப்ராடக்ட் தான் நிறையா வந்திருக்கு. போயிட்டு ஸோ எவ்வளோ ஹேர் வருது பாருங்கள். ஸோ யா ஸோ you do the same thing.
I'm done with the shaving part. ஸோ இப்போ தொட்டு பார்க்கும்போது சாஃப்டாக இருக்கும். அண்ட் இந்த ஷேவிங்னால முடி நிறைய க்ரோ ஆகுமா, திக்காக க்ரோ ஆகுமான்னா அப்படிலாம் இல்லை. ஐம் டூயிங் இட் ஃபார் லைக் 3 or 4 monthஸ்க்கு மேலே நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அந்த மாதிரி ஒரு இது வந்தது இல்லை, எனக்கு திக்காக க்ரோ ஆகிருக்கு அந்த மாதிரி எதுவும் இருந்ததில்லை. எனக்கு இந்த மேக்கப் அப்ளை பண்ணும்போது இட்ஸ் ஸ்மூத்தாக அண்ட் லைக் பிரைட்டராக இருக்கும். ஹேர்ஸ் குவாலிட்டியாக இருக்கும்போது ஆப்வியஸ்லி அதை நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னும் க்ளீனாக ஃபினிஷ் அண்ட் லைக் brightened look இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் தேட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோன் அப்ளை அ பேக். ஸோ இன்றைக்கி நான் வந்து டேன் ரூமல் பேக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். லைக் ஐவ் ஆடட் some added gram flour, அப்புறம் turmeric, அப்புறம் வந்து கொஞ்சம் curd, and I'm just gonna apply it all over my face. Turmeric obviously antibacterial, so it's very good. Neck area பண்ணுங்க, but now I'm just skipping off the neck area. Include your neck area, whatever product apply பண்ணும்போதும் சரி, என்ன பண்ணும்போதும் சரி, treat your neck area as your face. Okay. So yeah, so இது ஒரு 10 minutes மாதிரி விட்டுட்டு I'll wash it off and show you that. ஸோ வாஷ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதை டவல் வச்சு டேப் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு காட்டுறேன். ஸோ பேட் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, மோஸ்ட்லி என்ன what I'll do is எதுனா ஷீட் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு I'll just finished off. So I'm gonna do the same. ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்க ஷீட் மாஸ்க் வந்து சார்கோல் மாஸ்க் மாதிரி எடுத்திருக்கேன். இட்ஸ் சம் ரேண்டம் பிராண்ட் ஃப்ரம் சிங்கப்பூர். ஸோ அதனால யூ கேன் யூஸ் எனி மாஸ்க். இது மாஸ்க் வந்து பிளாக் pearl nourishing black mask. ஸோ ஓகே, இந்த ஷீட் மாஸ்க்கு நான் ஒரு 10 or 15 minutes மாதிரி விட போகிறேன். அண்ட் இது போல் இந்த எக்ஸஸ் கொஞ்சம் எடுத்து ஸோ இதோட தான் இதான் ஃபைனல் ஸ்டெப். மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன், இதோடய சுற்றிட்டுருப்பேன். ஆரல்ஸ் லைக் 20 minutes கழிச்சு இது ரிமூவ் பண்ணிவிடுவேன். இட் டிபெண்ட்ஸ், டோட்லி டிபெண்ட்ஸ், பிகாஸ் இது ஃபுல்லி மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர் தானே. ஸோ இதோடையே சுற்றிட்டு இருந்துட்டு 15 minutes இருந்துட்டு ஐ ரிமூவ் இட். ஸோ ஒரு 15 minutes கழிச்சு பார்ப்போம். ஸோ இட் ஹாஸ் பீன் அபவுட் லைக் 20-25 minutes. ஸோ இஃப் யூ கேன் சி லைக் எனக்கு தொடும் போதே கொஞ்சம் ட்ரை அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா ரிமூவ் இட். Nothing, as it is. And actually இதோடய விட்டுடலாம். யூ கேன் ஜஸ்ட் கொஞ்சம் வெட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இதோடய இப்போ மாய்ஸ்சரைசிங்காக தான் இருக்கும். ஆரல்ஸ் லைக் மேலே ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சு யூ கேன் டாப் இட் ஆஃப். ஸோ யூ கேன் லைக் யூஸ் எனி மாய்ஸ்சரைசர். ஸோ currently I'm using this. So yeah, so it's a lightweight moisturizer as I've already said. So வச்சு டாப் இட் ஆஃப் பண்ணிட்டு and you're good to go. ஸோ இதுதான் என்னோட மந்த்லி ஃபேஷியல் ரொட்டீன், லைக் ஹோம் ஃபேஷியல் ரொட்டீன். ஸோ as I said, டபுள் கிளென்சர், ஸ்க்ரப்பர், அதுலேயே ஸ்க்ரப்பர் ப்ளஸ் கிளென்சர், மாஸ்க், ஷேவிங்.
shaving mask and then a sheet mask. So in the step I mean like mask இருக்குல்ல, I mean like this T10 mask இருக்குல்ல, அதுக்கு பதில் நீங்கள் நிறைய மாஸ்க் டிஃப்ரெண்ட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் நிறைய ஹோம் ப்ராடக்ட்ஸை வச்சு. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் மாஸ்க் யூஸ் பண்ணுவேன்றது ஐ லெட் யூ நோ கைஸ். அண்ட் உங்களுக்கு இதில் தான் எனி questions or you need to let me know few things, you can comment below. So and thank you very much for watching. So see you next time. Bye bye.